அறம் உண்மை மனிதர்களின் கதைகள். ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 1. வாசலில் நின்றிருந்தவர் உள்ளே வாங்கோ இருக்கார் என்றார். அவர் யார் என தெரியவில்லை. வணக்கம் என்றபடி செருப்பை கழற்றினேன். அவர் செருப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டார். வெளியே போட்டா நாய் தூக்கிட்டு போயிடுது சார், உள்ளே போங்கோ. அகலமான கல்வேந்த திண்ணைக்கு அப்பால் அக்கணத்தில் முன்மதிய வெயில் வெண்ணிற திரைசீலை தொங்கி கிடப்பது போல தெரிந்தது. பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற அறையில் தாழ்வான தூளி நாட்காலியில் பெரியவர் அமர்ந்திருந்தார். மடியில் பித்தளை வெற்றிலை செல்லத்தை வைத்துக் கொண்டு பாக்கு வெட்டியால் கொட்டைப்பாக்கின் தோலை சீவி கொண்டிருந்தார். மூக்கு கண்ணாடி கொஞ்சம் நழுவி அமர்ந்திருந்த முகத்தில் விளையாடும் குழந்தைக்குரிய கவனம். வரவேற்றவர் என் பின்னாலேயே வந்தபடி, எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருக்கார் என்றார். என் பெயரை அவர் பல முறை காற்று அதிர கூற வேண்டியிருந்தது. பெரியவர் என்னை ஏறெடுத்து பார்த்து வாங்கோ வாங்கோ என்றார். அவர் நாட்காலியை எடுத்து போடும்படி கையை சைகை காட்டியதும் வரவேற்றவர் ஒரு தகர நாட்காலியை விரித்து அருகே போட்டார். இவர் சாமிநாதன், ரிட்டையர்டு வாத்தியார் என்றார். நான் அவரை நோக்கி இன்னொரு வணக்கம் சொன்னேன். ஜானகிராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்றார் பெரியவர். உட்காருங்கோ, அவர் என்னை இன்னும் அடையாளம் காணவில்லை என சிரிப்பு தெரிவித்தது. அமர்ந்து கொண்ட போது நாட்காலி தரையில் சிமெண்ட் தளத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு கால் சிக்கி சற்று திடுக்கிட்டது. அமர்ந்தவாறே நகர்த்தி அமர்ந்தேன். வளையோடு வேய்ந்த கூரைக்கு கீழே பரவி இருந்த மூங்கில்களில் நிறைய ஓட்டைகள். அவற்றின் ஒன்றில் இருந்து ஒரு கருவண்டு கிளம்பி தம்பூரா நாதத்துடன் சுழன்றது. அவரது பாக்கு வெட்டி பல்லாண்டு கால பழக்கத்தின் சரளத்துடன் பாக்குத்தோலை நீவி நீவி போட்டது. அவள் துணுக்குகள் போல உதிர்ந்த பாக்குத்தோலை சேர்த்து ஒரு சின்ன டப்பாக்குள் போட்டார். ஊரிலே தான் இருக்கேலா என்று கேட்டபோது அவர் என்னை உத்தேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டு புன்னகையுடன் நாகர்கோவிலே தான் இருக்கிறேன் என்றேன். என் உதடுகளை பார்க்கிறார் என்று புரிந்ததும் சாய்வு நாட்காலி கையில் கிடந்த தினமலரின் விளிம்பில் நாகர்கோவில் ஜெயமோகன் என எழுதினேன். சற்றென்று கண்கள் விரிந்து என் கைகளை பற்றி கொண்டார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பெரிய கௌரவம் என்றார். எனக்குத்தான் கௌரவம் என எழுதினேன். அவர் சிரித்து தலையாட்டினார். ரவி சுப்பிரமணியத்தை பார்த்தேலா? நான் பார்க்கணும் என்றேன். டேய் சாமிநாது, அதை எடுடா, அதை தாண்டா பார்க்கறான் பாரு. அவர் சொல்வதை அவரே புரிந்து கொண்டு அவரது புதிய சிறுகதை தொகுதியை எடுத்து கொடுத்தார். பாவைதான் போட்டிருக்கான், நல்ல பையன், முன்னாடியே ராயல்டி காசு கொடுத்துட்டான். ஏகப்பட்ட டாக்டர் செலவு, அவங்களுக்கே கொடுக்க காசு வேணுமே. நான் சிரித்து பேசாம அவங்களுக்கே நேரடியா கொடுத்திடலாம் என்றேன். அவர் வெடித்து சிரித்தார். நகைச்சுவைகளை மட்டும் காது இல்லாமல் கண்ணாலேயே புரிந்து கொள்கிறாள் போல. வெற்றிலை மெல்லும் தோறும் முகத்தில் சிரிப்பு விரிந்து வந்தது. நான் வெற்றிலை ஒரு போதைதான் என்ன என்றேன். அவர் தலையாட்டி, வெற்றிலையும் சுண்ணாம்பும் பாக்கும் லயிக்கணும், ராகமும் தாளமும் பாவமும் மாதிரி அதிலே கடவுளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அது வரணும், நல்ல கவிதை மாதிரி என்றேன். ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லப்படாதோ? சொல்லுங்கோ, எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயசாகலை என்று சிரித்தார். அதிலே மூணாவதா என்ன இருக்கு? ராகமும் தாளமும் தானே. அவர் தலையை ஆட்டி, மூணாவதா ஒன்று இருக்கு, அது இடம். எந்த காதல் கவிதையிலேயாவது இடத்தை சொல்லாம இருக்காங்களா என்றார். சாமிநாதன் வெளியே சென்று தெருமுனையிலேயே இருந்த கடையிலிருந்து கூஜாவில் காஃபி வாங்கி வந்தார். எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றிவிட்டு பெரியவருக்கு அரை டம்ளர் ஊற்றினார். ஆறி போச்சா என்றார். கொஞ்சம் என்றேன். எனக்கு ஆறி போய் குடிச்சாதான் நல்லா இருக்கும், சூடா குடிச்சா சூடு மட்டும்தான் தெரியுது, இனிப்பும் மனமும் இல்லாம ஆயிடுது. பாஞ்சு ஓடிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா? என்ன சொல்றேன்? நான் சிரித்து குதிரையை ஓடுறப்ப மட்டும்தான் ரசிக்க முடியும் என்றேன். சிரித்து கொண்டு போகட்டும், கவிதையிலேயே மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நான் சட்டப்படி காஃபி சாப்பிடப்படாது, ஆனா ஆசையை எங்க விடுறது? அதனால ஒரு பாதி டம்ளர் குடிச்சுக்கிறது. சாமிநாதன் பாதி பாதியா 4-5 வாட்டி ஆயிடும் என்றார். போடா என்று செல்லமாக நான் காஃபி டம்ளரை வைத்துவிட்டு, அந்த காலத்திலே ராயல்டி எல்லாம் வராதோ என்றேன். ராயல்டியா? அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு அப்போ. நான் நீங்க எழுதியே வாழ்ந்தவருன்னு கேள்விப்பட்டிருக்கேனே என்றேன். எங்க வாழ்ந்தேன்? இருந்தேன், எழுதிட்டே இருந்தேன். வாழ்ந்ததெல்லாம் 33 வயசு வரை. அப்பெல்லாம் கையில் 100 ரூபாய் இல்லாமல் வெளியே கிளம்புறதில்லை.
10 பேர் கூடவே இருப்பாங்க. எல்லாம் சங்கீதம் சாகித்யம்னு ஊறின பசங்க. ராப்பகலா பேசுவோம், பாடுவோம். கைப்பக்கத்திலேயே கும்பகோணம் வெத்திலை சீவல், கூஜாலை எப்பவும் நல்ல டிகிரி காஃபி, பக்கோடா முறுக்கு சீடைன்னு சம்பளத்திலே தீர தீர வச்சுட்டே இருப்பா. சாயங்காலமாக ஆத்தாண்ட போவோம். மணல்ல உட்கார்ந்துண்டு பாட்டு, நடுநடுவே இலக்கியம். என்னத்தை இலக்கியம், எல்லாம் வம்பு பேச்சுதான். நிறைய நாள் மௌனி வந்திருக்கார். அவரை மாதிரி வம்பு பேச இனிமே ஒரு எழுத்தாளன் பிறந்து வந்துதான் உண்டு. சாமிநாதன் வம்புக்கு பயப்படுறதுக்கு நம் ஆளை மாதிரி ஒருத்தர் பிறந்து வரணுமே என்றார். பெரியவர் தொடையில் அடித்து சிரித்தார். என்னிடம் ஜானகிராமனோட லவ் அஃபேர் எல்லாம் இவனுக்கு தெரியும், சொல்ல மாட்டான் என்றார். அந்த கால கும்பகோணம் வேற மாதிரி ஊரு. சங்கீதமும் இலக்கியமும் பெருக்கெடுத்து ஓடின ஊரு. பெரியவா பல பேரு இந்த பக்கம்தான் தெரியுமில்ல. நான் புன்னகை செய்தேன். வாயில வெத்திலைய வச்சுண்டு கோணலா உதட்டை இழுத்துண்டு புரளி பேசினான்னு வை, சிவபெருமான் உமைய தள்ளி வச்சிருவான்னு பார்த்துக்கோங்க. அவர் இன்னொரு தரம் வெற்றிலைக்கு தயாராகிறார் என தெரிந்தது. இம்முறை சீவல் பொட்டலத்தை விரித்தார். என்ன பார்க்கிறேன், இங்கெல்லாம் சீவல் தான். 4-5 வாட்டி சீவல் போட்டுண்டா ஒரு வாட்டி பழுக்க போடுகிறது. என்ன சொல்லிண்டே இருந்தேன். ஆத்தில பேச்சு. ஆமா, அப்படியே கிளம்பி வந்து ராயல் கிளப்பில் அடை இல்லாட்டி பூரி, அப்புறம் பசும்பால் காஃபி எல்லாம் நடுராத்திரி கூட குடிப்போம். தினம் ஏதாவது ஒரு கோயிலில் கச்சேரி இருக்கு. நாதஸ்வரம் எங்கே நின்னாலும் கேட்கும். அவுத்து விட்ட கேசுதான். வீட்டிலே 4-5 தறி ஓடிட்டு இருந்தது. சரிகை. வடக்கே நாக்பூரிலே இருந்து சரிகை வரும். நல்ல நயம் சரிகை. அதெல்லாம் மற்றவங்களுக்கு நெய்ய தெரியாது. நாங்க நெஞ்சா சரிகையிலே மகாலட்சுமி பூத்து வருவா. பாக்குவாயில் அதக்கியபடி பேசாமல் இருந்தார். பெருமூச்சுடன் எல்லாம் போச்சு. வடக்கே மெஷின் வந்துடுச்சு. சரிகையிலே டூப்ளிகேட்டு. நயம் சரிகைனா தங்கமும் வெள்ளியும் பட்டு நூலிலே சேர்த்து செய்கிறது. இப்போ எல்லாமே இமிட்டேஷன் தானே. பந்தல் சரிகிற மாதிரி 2 வருஷத்துல எல்லாம் விழுந்துடுது. கடனை எல்லாம் அடைச்சிட்டு பார்த்தா கையில கால் காசு இல்லை. 4 பிள்ளைங்க வேறு ஒரு தொழில் தெரியாது. வேற எந்த மனுஷங்களையும் தெரியாது. நடுத்தருவுன்னு சொல்லலாம். என்னடா? ஆமாண்ணா என்றார் சாமிநாதன். இல்லைன்னா அன்னைக்கு பட்டினியிலேயே செத்திருப்போம். எனக்கு தெரியாம அரிசியோ கோதுமையோ கொண்டு வந்து போட்டுட்டு போவான் படவா. இந்த நாய்க்கு ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கேன். சரி, அடுத்த ஜென்மம் இருக்கல்ல. இவன் தொழுவத்துல நல்ல மயில காலையா பிறந்து கழுத்தொடைய இவன் போற வண்டியை இழுத்துடுவோம். என்னடா என்றார் பெரியவர். சாமிநாதன் வேறு பக்கம் திரும்பி இருந்தார். அவரது கழுத்தில் குரல் வலை ஏறி இறங்கியது. அழப்போகிறார் என்று பட்டது. அப்பதான் எழுத ஆரம்பிச்சது. எல்லாம் எழுத்துதானே. தெரிஞ்சது அது ஒண்ணுதான். எழுத்தாளனா பிறந்ததுனால இது. அப்பதான் பதிப்பு தொழில் ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி புஸ்தகம்னா தனியா யாராவது வாங்கினாதான் உண்டு. சுதந்திரம் கிடைச்சு 50லே தான் ஊரூரா பள்ளிக்கூடமும் காலேஜும் வந்துருச்சு. சர்க்கார் லைப்ரரிகள் வந்துச்சு. பர்மாவிலே இருந்து காசோட திரும்பி வந்து செட்டியாருங்க இதிலே இறங்கினாங்க. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். மாமன் மச்சான் முறை. நம்ம பதிப்பாளர் திருச்சியிலே இருந்தார். அண்ணன் தம்பி 2 பேரு. மெய்யப்பன் பிரதர்ஸ். புதுமை பித்தன் கதைகளிலே கூட அவங்களை பத்தி லேசா வரும். அப்ப அவங்க மெட்ராஸிலே சொந்தக்காரங்க கூட சேர்ந்து புக்கு போட்டிருந்தாங்க. என்னடா கதை எது சாமிநாது? சாமிநாதன் சற்றென்று நிசமும் நினைப்பும் என்றார். ஆமா, அதுல புஸ்தக வியாபாரம் பண்றதுக்கு புடலங்க வியாபாரம் பண்ணலாம்னு சொல்றான். புடலங்கா அழுகிரும்டா முட்டாளுன்னு அண்ணன் சொல்றான். அண்ணன் தம்பிக்குள்ள புஸ்தக விஷயத்துல என்ன ஆழமான கருத்து வேறுபாடு பார்த்தேலா? ஆனா பொதுவா நல்ல மனுஷங்க தான் சொல்லணும். இங்க திருச்சியிலே கடையை ஆரம்பிச்சு ஒழுங்கா வியாபாரம் பண்ணினாங்க. காசு தவிர வேற நினைப்பில்லை. சுத்தமான வியாபாரிங்க. அது அப்படித்தானே. அப்படி இருந்துதான் பிழைக்க முடியும். மூடிட்டு அவனும் நம்மள மாதிரி தெருவில் நிற்கவா? ஒவ்வொரு உயிரையும் ஒரு வேலைக்குன்னு தானே படைச்சிருக்கு. என்னடா? ஆமாண்ணா என்றார் சாமிநாதன். சொல்ல போனா இவன் தான் கூப்பிட்டு போனான். என்னையா புக்கு எழுதுறியா? பக்கத்துக்கு இவ்வளவுதான் கொடுத்துடுவோம் நாங்க. காசு கொடுத்தா அப்படியே உட்கார்ந்திருப்பேன். அந்த மாதிரி நிலைமை. சரினேன். பக்கத்துக்கு இவ்வளவு பேச்சு.
ராயல்ட்டி ஒன்றும் கிடையாது, எழுதினா மட்டும் போதாது, ப்ரெஸ்ஸில் போய் உக்காந்து அதுக்கு ப்ரூஃப் பார்த்து வேற கொடுக்கணும். அப்போ தழுவும் கதைகளும் நல்ல விற்பனை இருந்தது. மர்மம், காதல், திகில் எல்லாம் வேணும். மேதாவின்னு ஒருத்தர் அதே மாதிரி நிறைய எழுதுவார். ஓய், மேதாவி மாதிரி எழுதுவீரானார் பெரிய செட்டியார். நானே மேதாவி தானுன்னே. அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எழுத்தாளனா கிறுக்குன்னு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்ட ஆத்துமா. நீங்கள் எழுதின பல நாவல்களை நான் சின்ன வயசிலே படிச்சிருக்கேன். லண்டனுக்கு ஒருத்தன் பாரிஸ்டருக்கு படிக்க போகிறான். அங்கே ரொம்ப அழகான ஒரு இளைஞனும் ரொம்ப குருபியான இன்னொரு இளைஞனும் எப்பவும் சேர்ந்தே இருக்காங்க. அவர் அலட்சியமாக எதையாவது வாசித்து அப்படியே திருப்பி தட்டிடுறது தான். என்ன பெருசா, மாதத்துக்கு 2 நாவல் எழுதுவேன். 2ஆ? பின்ன சில சமயம் 3 நாவலும் எழுதியிருக்கேன். என்ன கொடுப்பாங்க? பக்க கணக்கு உண்டுதான் பேச்சு. ஆனால் நடைமுறையில் அவர்களுக்கு தோணினதை கொடுப்பாங்க. 10 ரூபாய் முதல் 30 வரை, அதுவும் சேத்தாப்புல கிடைக்காது. போய் கேட்டால் 1 ரூபாய் எட்டனான்னு கொடுத்துட்டு பேரேட்டில் பற்று வச்சிடுவாங்க. எட்டனாவுக்கு பற்று எழுதுறதை புதுமை பித்தனே எழுதியிருக்கார் கதையிலே. நான் அதிர்ந்து 30 ரூபாய் தானே, மொத்த நாவலுக்கும் அவ்வளவுதானே? ஆமா ஐயா, அதுக்கு மேலே நமக்கு ரைட்ஸ் இல்லை, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் என்றார். இப்போ நீ சொன்னையே அந்த நாவலுக்கு 20 ரூபாய், அது அப்போ கூட ரொம்பவும் குறைவுதானே? ஆமாம். அப்போ ஒரு பியூனுக்கே மாதம் 100 ரூபாய் சம்பளம் இருக்கும். நான் மாதம் 30 ரூபாய்க்கே தவளடி படுவேன். சரி, எழுதியிருக்கே என்று நெற்றியில் கோடெடுத்து காட்டினார். அந்த புத்தகம் எல்லாம் இப்போவும் மார்க்கெட்டிலே இருக்கேன் என்றேன். 35 வருஷமா எப்பவுமே மார்க்கெட்டிலே இருக்கு. 20 பதிப்பு தாண்டி இருக்கும். உங்களுக்கு ஒரு பைசா தரலையா? சாமிநாதன் சிரித்து, நல்ல கதை, இவருக்கு சோறு போட்டு வளர்த்தேன்னுல்ல சொல்லிட்டு இருக்காரு என்றார். பின்னர் ஒரு பெரிய கதை இருக்கே அண்ணா, சொல்லுங்கோ என்றார். அது எதுக்கு என்றார் பெரியவர். தோ பாருங்கண்ணா, இவர் இந்த கால ரைட்டர், தெரிஞ்சுக்கிட்டுமே. இப்ப என்ன சொல்லுங்கோ. பெரியவர் இன்னொரு முறை வெற்றிலை போட ஆரம்பித்தார். கைகள் நடுங்கியதில் பாக்கை சீவ முடியவில்லை. கொட்டைப்பாக்கு கை நழுவி உருண்டு அக்கணத்தில் விழுந்தது. அவர் சீவல் பொட்டலத்தை பிரித்தார். தலை குனிந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தார். நான் பரவாயில்லை, பிறகு சொன்னா போச்சு என்று சொல்லி நிலையில் இருந்தேன். பெரியவர் பெருமூச்சுடன், சொன்னேனே, அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு உண்டான புக்ஸுக்கு தான் ஏக கிராக்கி. காங்கிரஸ் சர்க்காருக்கு வந்திருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்கள், தேச தலைவர்களை பற்றி சின்ன சின்னதா புக்ஸ் எல்லாம் ஸ்கூலிலேயும் இருந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சயின்டிஸ்டுகள், அசோகர், அக்பர், இவங்கள மாதிரி சரித்திர புருஷர்கள் எல்லோரோட வாழ்க்கை வரலாறுகளும் தேவையா இருந்துச்சு. இவங்க ஒரு 100 புக்ஸ் போடுறதுக்கு ஒத்துண்டு இருந்தாங்க. ஆனா எழுதத்தான் ஆள் இல்லை. என்ன வரவழைச்சு என்னையா எத்தனை புக்ஸ் எழுதுனாங்க? முந்தின நாள் எங்க வீட்டிலே ஒரு பெரிய சண்டை. மோர் சாதமும் ஊறுகாயமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒட்டு குடுத்தனம், போத்திக்க துணி இல்லாம அரிசி சாக்க பிரித்து தச்சு போத்துற நிலைமை. கிழிஞ்ச வேட்டி, கிழிஞ்ச சட்டை, ஒரு காக்கி கோட்டு வச்சிருந்தேன். அது இத்தனை நாளா கிழிஞ்ச சட்டையை மறைச்சிடுச்சு. மானம் காத்த கிருஷ்ண பரமாத்மா கோட்டு ரூபத்துல வந்தாருன்னு வையுங்கோ. ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு பேச்சு ஆரம்பிச்சது. இப்படியே போனா பொண்ணுக்கு ஒரு நல்லது எப்படி பண்றது சொல்லி திட்டுறா. நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருந்தேன். ஆத்திரத்திலே வந்து புடுங்கி தூக்கி போட்டுட்டா. அப்படியே வெறி வந்து நான் எந்திரிச்சு செவிலியே ஒன்று போட்டேன். வெளியே இறங்கி போய் பூதநாதர் கோவில் முன்னாடி ராமுழுக்க பணியிலே உட்கார்ந்திருந்தேன். காலம்பரம் செட்டியாரு அப்படி கேட்டுட்டா சட்டுன்னு நாக்கிலேயே வந்துடுத்து. 100 புக்கையுமே நானே எழுதுறேன்னு சொன்னேன். 100யுமா என்றேன்.